ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 22 அதிகாரம் 8 நான் வாசிக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடிப்போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமிடம் ஆண்டவர் பேசுகிறார், உன்னுடைய மகனை எனக்காக தகன பலியிடு. அந்த சோதனையை ஆபிரகாம் அழகாக ஜெயித்ததை பார்க்க முடியும், அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆபிரகாம் பயன்படுத்தின வார்த்தைகள் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள். வேலைக்காரர்களை பார்த்து கூட நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். எப்படி முடியும் அது? மகனை பலியிடுவதற்காக மலைக்கு அழைத்து செல்லுகிறான். திரும்பி ஆபிரகாம் மட்டும்தானே வர முடியும். திரும்பி வருவேன் என்று சொல்லவில்லை, வருவோம். அடுத்து மகனே கேட்கிறான், அப்பா பலியிடுவதற்கு எல்லாம் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி இல்லையேன்னு சொல்லும்போது கூட தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அந்த வார்த்தைகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் பயன்படுத்துவோம் என்று சொன்னால், உங்களை வேதனைப்படுத்தும்படியாய் யார் எந்த கேள்வி கேட்டாலும் இந்த வார்த்தை அதற்கு ஏற்ற சரியான பதிலாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, கர்த்தர் அதை பார்ப்பதோடு மட்டுமல்ல, கேட்டு அந்த வார்த்தையின்படி அதை தான் பார்த்துக் கொள்வதாக பொறுப்பெடுத்துக் கொண்டு காரியத்தை செய்து விடுகிறார். நம்முடைய வார்த்தை, நம்முடைய பதில்கள் எப்படி இருக்கிறது? நாம் விசுவாச வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக எரிச்சலிலே, கோபத்திலே, விரக்தி அடைந்து தூக்கி எறிந்து இப்படிதான் என் வாழ்க்கை, இதுதான் இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி நாம் அவிசுவாச வார்த்தைகளை உதிர்த்து விடுகிறோம். அதுதான் பின்பு நடந்து விடுகிறது. ஒரு சமயம் 1904 இங்கிலாந்து தேசத்திலே வால்டர் மார்டின் என்கிற போதகர் ஒரு இடத்திற்காக மீட்டிங் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நான் வருகிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட அந்த மீட்டிங் புறப்படும் தன்னுடைய மனைவி அதிகமாக சுகவீனப்பட்டு விடுகிறார்கள். சுகவீனப்பட்ட உடனே மருத்துவரிடம் கொண்டு போகிறார்கள். நிலைமை கொஞ்சம் மோசமாக இருந்த உடனே என்ன செய்வது? மீட்டிங்கு போவதா அல்லது அப்படியே நின்று விடலாம் என்று சொல்லும் பொழுது மனைவியை பார்த்து நான் என்ன செய்யணும் தெரியும் போது 9 வயது மகன் சொல்கிறான், டாடி நீங்க ஊழியத்துக்கு போங்க, கர்த்தர் அம்மாவை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் அம்மாவை பார்த்துக் கொள்வார். அந்த வார்த்தை கேட்டோடு அந்த போதகர் அப்படியே பார்த்து நிற்கும் பொழுது அவருடைய மனைவியாகிய சிவிலா மார்டினும், சரியப்பா நீங்க போங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அந்த வார்த்தையை ரிப்பீட்டடா சொல்றாங்க. இவர் ஊழியத்துக்கு போய் திரும்பி வருகிறார். மனைவி பூரண சுகமடைந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் தான் God will take care of you அதிகமானவர் விரும்பி கேட்கிற அந்த பாடலை எழுதுகிறார்கள். அந்த போதகர் அதற்கு இசை அமைக்கிறார். பாருங்கள், அந்த சிறு பையன் சொன்னான், கர்த்தர் பார்த்துக் கொள்வாரா? கர்த்தர் அம்மாவை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் அம்மாவை பார்த்துக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பார்த்து கொண்டு பாதுகாக்கிற, நம்ம எல்லாவற்றிலும் உதவி செய்கிற, வெட்கப்பட விடாத ஆண்டவர் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசத்தோடு ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்து சொல்லுங்க. மற்றவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு சொல்லுங்க, ஏன் இப்படியேதான் இருக்குமா, இது மாறாதா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார், மாற்றி கொடுப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. இப்படியே சூழ்நிலை இருக்காது, மாறும் என்று சொல்லி பாருங்க. மாறுவதை நீங்கள் மட்டுமல்ல, கேட்பவர்களும், ஒருவேளை நம்மை குறித்து பேசுகிறவர்களும் பார்க்கும்படியாய், கேட்கும்படியாய் கர்த்தர் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிற சமூகத்திலே தாழ்த்தி வந்திருக்கிறோம். மாறவே இல்லை, சுகமாகவே இல்லை. என் பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது, நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கிறது, என் வேதனைக்கு ஒரு முடிவே இல்லை என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் கர்த்தராகி நீர் அதை பார்த்து கொள்ளும்படியாய், அப்பா ஆட்டுக்குட்டி என்ற ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தி கொடுத்து மகனை அந்த காரியத்திலிருந்து விடுவித்த அந்த சோதனையிலே ஆபிரகாமை ஜெயிக்க வைத்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீராக. இந்த பிள்ளைகளை வெட்கப்பட விடவே மாட்டீர். ஒவ்வொரு இன்னைக்கு தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, தொடர்ந்து மேன்மையான காரியங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய், விசுவாசத்தில் அடுத்த எல்கைக்குள் வரத்தக்கதாய் வார்த்தைகள் மாறட்டும், வாழ்க்கையும் மாறட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்குரிய எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற வார்த்தையை எல்லாவற்றிலும் நாம் பயன்படுத்துவோம். நிச்சயமாகவே நாம் அதை பார்க்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.